சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 31ஆம் நாள் 17/10/2025 வெள்ளிக்கிழமை. இன்றோடு புரட்டாதி மாதம் நிறைவு பெறுகின்றது. நாளைய தினம் 18ஆம் திகதி ஐப்பசி முதல் நாள். ஐப்பசி மாத பிறப்பு நாளைய தினம். ஐப்பசி மாதம் நாளை மலர்கின்றது. இன்றோடு இந்த புரட்டாதி மாதம் நிறைவு பெறுகின்றது. இன்றைய இந்த சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் 2 பட்சங்களிலே அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த விரதம் திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் ஏகாதசி விரதம். ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, 10ஓடு சேர்த்த 1 11வது திதியாக வரும் இந்த ஏகாதசி. இந்த ஏகாதசி மகாவிஷ்ணுடைய வழிபாட்டுக்குரியதாக அமைந்திருப்பது. இது தேய்பிறை ஏகாதசி. அதேபோல் வளர்பிறையிலும் ஏகாதசி வரும். இப்போ தேய்பிறை ஏகாதசி என்கிற பொழுது பௌர்ணமி வந்து வருகின்ற 11வது நாள் தேய்பிறை ஏகாதசி. அமாவாசை வந்து 11வது நாள் வளர்பிறை ஏகாதசி. இது விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடைபெறுவதோடு அங்கு நாமும் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள். நமக்கு விஷ்ணு ஆலயம் பக்கத்திலே இல்லை என்றால் பரிவாரமாக மகாவிஷ்ணுவாக இருக்கலாம், சந்தான கோபாலராக இருக்கலாம், அனந்த சயனத்திலே மகாவிஷ்ணு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷ்ணு வம்சத்திலே உடைய அந்த தெய்வங்களை முடிந்தவர்கள் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமது ஆலயத்திலே நாம் சந்தான கோபாலை வைத்திருக்கிறோம், அல்லது கிருஷ்ணரை வைத்திருக்கிறோம், மகாவிஷ்ணுவை வைத்திருக்கிறோம், அனந்த சயனத்திலே வைத்திருக்கிறோம் என்றால் சும்மா நாம் பேருக்கு கோவிலை கட்டி வைத்து விடுவதிலே அர்த்தமில்லை. அந்தந்த விசேஷ நாட்களிலே அந்தந்த சுவாமிகளுக்கு உரிய சிறப்பான பூஜைகளை செய்ய தவறினால் அது அந்த நிர்வாகத்திலே உள்ளவர்கள் அவருடைய குடும்பத்தை பாதிப்பை ஏற்படுத்திவிடும். கவனமாக இருக்க வேண்டும். அவற்றை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆலயத்தினுடைய குருமார்களுக்கு உண்டு. அடியவர்கள் விரும்புகின்றவர்கள் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு பூஜையை செய்து கொள்ளலாம். மகாவிஷ்ணு சன்னிதானம் இருக்கா, ஏகாதசியிலே கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேண்டும். தயிரினாலே அபிஷேகம் மிக முக்கியமாக. இந்த ஏகாதசியிலே தயிராலே அபிஷேகம், இளநீராலே அபிஷேகம். நமக்கு பெரிய அளவிலே முடியாவிட்டாலும் ஒரு தயிர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் செய்து சுவாமிக்கு பிரார்த்தனை செய்து துளசி பத்திரத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது இந்த ஏகாதசி திதி. இது மாதத்திலே 2 முறை வரும். வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி. அந்த வகையிலே அந்த வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடு இப்பொழுது அன்னை பராசக்தியாகிய கௌரி அம்பிகையானவள் சிவனை வேண்டி
தவநிலையிலே 21 திதிகளை கொண்டதாகிய விரத அனுஷ்டானத்தோடு கூடிய கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பூஜையிலே கலந்து கொண்டவர்கள் ஆசார சீலராக தினமும் காலையிலே தலைக்கு குளித்து ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் நமது சமய கலாச்சார உடைகளை உடுத்தி செல்ல வேண்டும். இப்பொழுது பல இடங்களிலே இந்த நாகரீக உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற ஒரு சம்பிரதாயம் புதிதாக இப்போ கொஞ்ச காலமாக வீட்டில் இருக்கிற உடுப்போடு கூட கோயிலுக்கு போகிறது, நாகரீக உடைகளோடு கோயிலுக்கு போகிறது. அதில் எந்த விதமான பலனும் இருக்காது. ஆள் பாதி ஆடை பாதி என்றார்கள். நம்முடைய கலாச்சார உடைகள் இந்த ஆலய வழிபாட்டிலே கூட நாம் அதை கொடுத்தவில்லையா இருந்தால் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பெருமைகள், அதனுடைய தாத்பரியங்கள், அதனுடைய விழுமியங்கள் அடுத்த சந்ததிக்கு யார் எடுத்து சொல்லுவது? எனவே விரதம் இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக ஆலயங்களில் சென்று வழிபாடுக்கு செல்லுகின்றவர்கள் நமது கலாச்சார உடைகள், நாம் சைவ சமயத்தவர்கள் தமிழர்கள், எங்களுக்கொண்டொரு கலாச்சாரம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, எங்களுக்கென்றொரு ஆடைகள் இருக்கிறது. அந்த ஆடைகளோடு சென்று நாம் தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுவதும், இளம்பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து கொள்வதும், சிறு பிள்ளைகள் பட்டுப்பாவாடையோடு சென்று இந்த வழிபாடுகளை செய்கின்ற பொழுது தனித்துவமான சிறப்பு கிடைக்கும். அதை விடுத்து நாகரிக உடைகளோடு பாட்டியும் நாகரிக உடை, அம்மாவும் நாகரிக உடை, அத்தையின் நாகரிக உடை, பிள்ளையின் நாகரிக உடை, பேரரின் நாகரிக உடை என்ற அளவிலே இல்லாமல் எங்களுடைய கலாச்சார உடைகளை ஆலய வழிபாட்டிலாவது நாம் அதை உடுத்தி இறையருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து, அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபாம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று நான் யார் என்பது ஒரு பெரிய கேள்வி. நான் யார் என்று நான் நினைப்பது உண்டு, நான் யார் என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்று விரும்புவது ஒன்று. நான் உண்மையிலேயே நான் யார் என்பது எனக்கு தெரியுமா, அடுத்தவருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் நிறைந்த, குழப்பம் நிறைந்த, அல்லது இந்த நான் யார் என்று அறிந்து கொள்வதும் அதை அறிய பண்ணுவதிலும் இருக்கின்ற சவால்கள் மத்தியிலே ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், நான் என்னுடைய அந்த கிறிஸ்தவன் என்கின்ற அந்த அடையாளத்தை மூடி மறைக்கின்றேனா, அல்லது நான் அதை வெளிப்படையாக வாழ்ந்து அதற்கு சான்று பகர்கின்றேனா? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுவதனால் பெருமைப்படுகின்றேனா? உண்மையில் பெருமைப்படுகின்றேனா? நான் கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது ஒரு சவாலாக இருப்பதனால் அந்த சவாலை ஏற்று வாழ்வதனாலே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு நான் சான்று பகர்கின்றேனா? கார்ல் ரானர் என்று அழைக்கப்படுகின்ற இறையியலாளர் கூறுகின்றார், அனானிமஸ் கிறிஸ்டியன், அதாவது அடையாளங்களை மறைத்து கொள்ளுகின்ற ஒரு கிறிஸ்தவனாக நான் இருக்கக்கூடாது. கிறிஸ்து கூறுகின்றார், ஒரு விளக்கை ஏற்றி அதை நாங்கள் கட்டிலின் கீழ் வைக்க மாட்டோம், ஒரு பாத்திரத்தினாலே மூடி வைக்க மாட்டோம், மாறாக விளக்கு தண்டின் மீது வைப்போம். ஏன்? அந்த விளக்கு எரிவதை, அந்த எரிவதால் ஏற்படுகின்ற வெளிச்சத்தை, வெப்பத்தை அந்த சூழல் அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இவ்வாறு கிறிஸ்தவ வாழ்வை நாம் வெளிப்படையாக வாழ வேண்டும். இந்த கிறிஸ்தவ வாழ்வை நாங்கள் சில வேளைகளிலே முகமூடி போட்டு ஒரு போலித்தனமாக நாங்கள் இது கிறிஸ்தவர்கள் என்று எடுத்து காட்டுகின்றோம். ஆனால் அது உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து உண்மையான அனுபவமாக அந்த கிறிஸ்தவம் மிளிருவதில்லை. ஆம் அன்பு நெஞ்சங்களே,
எங்களுடைய சொல்லும் செயலும் நடத்தையும் இவற்றை நாங்கள் வெளிப்படையாக செய்கின்றோம். அதற்குரிய சவால்களை ஏற்றுக்கொள்கின்றோம். சில வேளைகளிலே நாங்கள் சில துன்பங்களை கூட இழப்புக்களை கூட சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நான் கிறிஸ்தவன் என்பதற்காக நாங்கள் பகிரங்கமாக அந்த கிறிஸ்தவத்தை வாழுகின்றேன். என்னுடைய ஆளுமையை நான் மூடி மறைத்து கொண்டு இந்த கிறிஸ்தவன் என்ற அந்த அடையாளத்தை மறைத்து ஒழித்து நான் சில வேளைகளிலே சில பட்டங்கள் பதவிகளை பெறுவதற்காக, சலுகைகளை பெறுவதற்காக, அல்லது சில லாபங்களை ஈட்டுவதற்காக நான் கிறிஸ்தவன் என்கின்ற அடையாளத்தை மறைக்கின்றேன். கிறிஸ்தவம் மற்றவர்களுக்கு சவாலாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையை, நீதியை, நன்மைத்தனத்தை சுட்டி காட்டுவதற்கு காட்டுகின்ற பொழுது நான் கிறிஸ்தவத்தை வாழுகின்றேன். அதனால் இந்த கிறிஸ்தவத்திற்கு எதிராக கிறிஸ்தவனாக நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் மற்றவர்கள் எனக்கு எதிரி அல்ல. கிறிஸ்தவம் இந்த மறைகளையும் இனங்களையும் ஏனைய தடைகளையும் தாண்டி செல்லக்கூடிய சக்தி படைத்தது. ஆண்டவர் இயேசுவை பலர் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே, அவருடைய பணியிலே அருள் இருந்தது, நன்மைத்தனம் இருந்தது. அதை இனம் கண்டு கொள்ளாதவர்கள் வெறுத்தார்கள். தங்களுடைய தவறான வாழ்வுக்கு சவாலாக பார்த்தார்கள். சிலர் அவர்களை கொல்ல வேண்டுமென்று திட்டம் தீட்டி அவர்கள் கொன்றார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழுகின்ற சூழலிலே ஒளி பிளம்புகளாக நாங்கள் ஒரு விளக்கை ஏற்றி அதனுடைய தண்டிலே வைத்து நாங்கள் அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தை பெறுவது போல என்னுடைய வாழ்வு பலருக்கு நன்மை செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்வு பலருக்கு மனச்சாட்சியாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வு பலருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வு பலருடைய வாழ்வை கட்டி எழுப்புகின்ற ஒரு நல்ல பங்களிப்பான வாழ்வாக இருக்க வேண்டும். இத்தகைய கிறிஸ்தவ வாழ்வு இது ஒரு நல்ல உண்மையான வாழ்வு. இறைவன் எங்களுக்கு தந்த பெரும் கொடை. நாங்கள் ஒளியாக இந்த சமூகத்திலே திகழ்வோம். நாங்கள் எங்கு சென்றாலும் எதை பேசினாலும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற அந்த உணர்வோடும் நம்பிக்கையோடும் பேசுவோம். அப்பொழுது அதற்கான நல்ல விளைவுகளை இறைவன் தாமே ஏற்படுத்துவார். நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை வெளிப்படையாக வாழுவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள வாசகர்களே, நேயர்களே, இன்றைய காலை பொழுதை ஒரு நல்ல பொழுதாக ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா சமயங்களும் மனித சமுதாயத்துக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு தான் பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை என்பது மனித சமுதாயத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களிலே மிக மோசமான ஒரு பழக்கம். அதே நேரத்தில் நடைமுறையிலும் கூட இந்த பொறாமையால் சமுதாயத்துக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே அல்லாமல் எந்த விதமான நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொறாமை கொள்ளுதல் என்ற இந்த தீய இந்த செயலை மிக மோசமாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொறாமை கொள்வதனால் அடுத்தவர்களை விட எந்த வகையிலும் நாம் உயர்வடைந்து விட முடியாது. எப்பொழுதும் நமது உள்ளங்கள் செத்த உள்ளங்களாக, நமது உள்ளங்கள் பிறர் துர்நாற்றம் அடைக்கக்கூடிய உள்ளங்களாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். அத்தகைய தீய செயலிலிருந்து நமது சமுதாயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த நேரத்திலே இந்த பொறாமை என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம் யஹ்சுதுன நாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹ் மின் ஃபத்லிஹி. அல்லாஹு தஆலா
தன்னுடைய அருக்கொடைகளிலிருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கின்றானோ அதனை பார்த்து இவர்கள் எதற்காக பொறாமை கொள்கிறார்கள் என்று பொறாமைக்காரர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் இறைவன்தான் மனிதனுக்கு கொடுக்கிறானே அல்லாமல் மனிதனுடைய சக்தியை கொண்டு எதுவும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அதனால் இறைவன் என்ன சொல்கிறான்? நான் கொடுக்கிறேன். நான் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அவனுக்கு கிடைப்பதை பார்த்துவிட்டு வேறொருவன் அதற்காக ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே இறைவனிடத்திலே அதுபோல தனக்கும் தருமாறு கேட்க வேண்டுமே அல்லாமல் அந்த இறைவனால் கொடுக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அடையக்கூடிய உயர்வை பார்த்துவிட்டு அதற்காக பொறாமை கொள்வதை இறைவன் தடுக்கின்றான். இதனால் எந்த நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை. பொறாமையின் மூலமாக அடுத்தவனுக்கு நாம் தீங்கு செய்வதனால சமுதாய ரீதியாக நஷ்டம் ஒன்று ஏற்படுவதை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒருவன் வியாபாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்திலே பொறாமையின் காரணமாக அவனை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தால் அவனும் வீழ்ந்து விடுகிறான். அவனை வீழ்த்துகின்ற இவனும் வீழ்ந்து விடுகின்றான். சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வும் இல்லாமல் மக்கள் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனிடத்திலே தொழில் புரிகின்றவர்களும் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனால் உதவி பெறக்கூடிய மக்களும் துன்பத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். இதனால் பொறாமையின் காரணமாக ஒருவனை வீழ்த்துவதால் சமுதாயத்துக்கு நஷ்டமே அல்லாமல் எந்த இலாபமும் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை விஷயத்திலே ஒரே ஒரு செய்தி சொன்னார்கள். அதாவது 2 விஷயத்தில் மட்டும் பொறாமை கொள்ளலாம், அதை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த 2ஐயும் சொன்னார்கள். ஒருவனுக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, அதனை கொண்டு அவன் மக்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக உதவி செய்து நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றான் என்பதை கண்டுவிட்டால் அதை காணக்கூடிய ஒருவன் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், நானும் இவனை போன்று அதிகமான பொருளாதாரத்தை தேட வேண்டும், இவன் செய்கின்ற இதே மாதிரியான நன்மையான காரியங்களை இவனை விட நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பொறாமை கொள்ள முடியும். அதே போல ஒரு அறிவாளியை பார்த்து பொறாமை கொள்ள முடியும். எப்படி? ஒருவன் அறிவு ரீதியாக முன்னேற்றமடைந்து சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டால் இவனைப் போல அல்லது இவனை விட அதிகமாக நானும் கற்க வேண்டும், நானும் இவனை விட சிறந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு அவன் பொறாமை கொள்ள முடியும். இதனை நபி அவர்கள் பொறாமை என்று எதற்காக சொன்னார்கள் என்றால், இது ஒரு போட்டி மாதிரியான ஒன்று என்பதனால்தான் இதற்கு பொறாமை என்ற ஒரு கருத்தை சொன்னார்களே அல்லாமல் யதார்த்தமாக பார்த்தால் இது பொறாமை அல்ல. இது அடுத்தவனை விட தன்னை ஊக்கப்படுத்தி முன்னேற்றத்தை காணுவது என்பதுதான் இதனுடைய யதார்த்தம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதை தவிர உள்ள வேறு எந்த காரணங்களிலும் எவருடனும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை நமக்கு வீழ்ச்சியைத்தான் ஏற்படுத்துவே அல்லாமல் ஒரு நாளும் உயர்வை ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பிறர் செய்யக்கூடிய பிறர் அடையக்கூடிய உயர்வுகளை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைந்து அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற நட்பண்புடையவர்களாகவே நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனையே நமது சந்ததிகளுக்கும் சிறார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நாம் உணர்த்த வேண்டும் என்பதை கூறி இந்த காலை பொழுதிலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.